போர்டு எக்ஸாம்ஸ்னு சொல்லும்போது நர்வஸாக ஃபீல் ஆகுதா? டோன்ட் வரி, நான் இன்னைக்கு பெஸ்ட் டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படித்து ஹை மார்க்ஸ் வாங்கணும்னு. ஹே ஆல், நான் உங்கள் கெமிஸ்ட் 2025. இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட்டாக எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 டிப்ஸ் இருக்குது. இந்த 10 டிப்ஸையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டிப், ஸ்டடி ஸ்மார்ட். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 5 மினிட்ஸ் மொபைல் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு வாக் இல்லைன்னா காஃபி ஆர் டீ பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அகைன் ஒரு 30 மினிட்ஸ்னு இப்படியே ஒன் டேக்கு அட்லீஸ்ட் 3 to 4 ஹவர்ஸ் படிங்க. இதனால உங்கள் கான்சென்ட்ரேஷன் படிப்பில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் டிப், ஆக்டிவ் ரீகால். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அதை படிச்சுட்டு நீங்களே பார்க்காம ஒன் டைம் ரீகால் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதி பாருங்க. இதனால நீங்க ரிவிஷனுக்கு நோட்ஸ் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும், ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆவீங்க. தேர்ட் டிப், டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்டடி ஷெட்யூல் வீக்லி பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஃபோர்த் டிப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தெரியாத கொஷின்ஸ்லாம் ஆன்சர் எடுத்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபிஃப்த் டிப்ஸ், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எடுத்து படிங்க. எந்த சாப்டர்ஸ் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குதோ அதை ஃபர்ஸ்டே படித்து முடிச்சிருங்க. சிக்ஸ்த் டிப், 6 to 7 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். செவன்த் டிப், எந்த பாயிண்ட்லையாச்சும் முடியலான்னு ஃபீல் ஆச்சுன்னா நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. ஃபீல் மோட்டிவேட்டட். இப்போ லாஸ்ட்டாக 3 ஸ்டெப்ஸ், எக்ஸாம் டே டிப்ஸ். எயித்து டிப் என்னன்னா, கொஷின் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் எழுதுங்க. நைன்த் டிப், மேனேஜ் டைம். ஒரு கொஷனுக்கு ரொம்ப லாங்காக டைம் எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப லாங்காக அந்த கொஷின் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் லாஸ்ட் 5 மினிட்ஸ்னு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஆன்சர்ஸ் கூட செக் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமாகிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 10th டிப், நீட்டாக கீ பாயிண்ட்ஸோடு எழுதுனீங்கன்னா எக்ஸாமினருக்கு நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ மார்க்ஸை மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஷெட்யூல் அண்ட் நோட்ஸ் எடுத்து ஸ்மார்ட்டாக படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டே கான்ஃபிடென்ட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் நெவர் எவர் கிவ் அப். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.